இப்போ கரூரில் நிற்க வேண்டிய இந்த ஆள் எதுக்கு கோயம்புத்தூர் போனார்? இந்த மாடு கரூரில் செல்லுபடியாகாத. இன்னும் 3 நாட்களுக்குள் டெல்லியின் சிபிஐ கரூர் விஜய் அவர்கள் கூட்டத்தில் நடந்த நெரிசலுக்குரிய சார்ஜ் ஷீட்டை போட இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். சில குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடும். கோவை தெற்கினுடைய தேர்தல் ரத்தாகத்துக்கு வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது. கோவை எலெக்ஷன் நடக்குமா? நடந்தாலும் இப்ப இந்த சார்ஜ் ஷீட் கரூர்ல மாத்திரம் பாதிக்காது, அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பாதிக்கலாம்ல. செந்தில் பாலாஜி இது வந்ததுனால கோவையே ஜெயிச்சுவாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, பக்கத்துல இருக்கிற கவுண்டம்பாளையம், இந்த பக்கம் இருக்கிற சூலூர் ரெண்டையும் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர் உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் துணை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். கோவையை தன் கோட்டையாக மாற்றுகிறாரா செந்தில் பாலாஜி அவர்கள் அப்படின்ற செய்தி பரவலாக வந்துட்டு இருக்கு. ஏன்னா அங்கே தாவேகா மவுஸ் குறையுது, திமுகவோட மவுஸ் ஏறுது அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? ஃபீல்டை பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது அனிதா ராதாகிருஷ்ணன் தொகுதியில் அவர் போன இடத்துலலாம் மக்கள் தடுத்து கேட்டாங்க. இது மாதிரி நான் படித்த வரைக்கும் ஒரு 10 எம்எல்ஏக்கள் அல்ல அமைச்சர்கள் தொகுதிக்குள்ளே திமுகவை சேர்ந்தவர்கள் போனால் மக்கள் நிறுத்தி கேள்வி கேட்குறாங்க. கனிமொழியை கூட கேட்டாங்க. உதயநிதி இதில் தீய சக்தின்னு கத்துனாங்கன்னெலாம் இதுதான் நான் பார்க்குற வீடியோலாம் அது வருது. சரியா? நீங்கள் திருப்பி அந்த பக்கம் போகிறீங்களான் இருக்கு. இப்போ கோவையை பொறுத்த வரைக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் போன தேர்தலில் கரூரை சேர்ந்தவர் எங்கே போய் நின்னார்? கோயம்புத்தூரில். அப்போ திரு செந்தில் பாலாஜி ஒன்று சொன்னார், உள்ளூரில் விலை போகாத மாடு வெளியூர் சந்தைக்கு கொண்டு போவாங்களான்னு. இப்போ கரூரில் நிற்க வேண்டிய இந்த ஆள் எதுக்கு கோயம்புத்தூர் போனார்? இந்த மாடு கரூரில் செல்லுபடியாகாத. ஏன்னா இந்த வாரம் இன்னும் 3 நாட்களுக்குள் டெல்லியின் சிபிஐ கரூர் தாவேகா ஜோசப் விஜய் அவர்கள் கூட்டத்தில் நடந்த நெரிசலுக்குரிய சார்ஜ் ஷீட்டை போட இருக்கிறார்கள். கண்டிப்பாக அதில் திமுகவுடைய சதி அல்லது செந்தில் பாலாஜியின் பங்கு இருக்கலாம் என்று பயப்படுவதால் அதுக்காகத்தான் பயந்து அவர் கோயம்புத்தூருக்கு போனது. சரியா? அதோட மாத்திரம் பிரச்சனை இல்லை. கரூர் என்பது திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சருடைய தொகுதி. இந்த 5 வருடத்தில் அவர் அந்த தொகுதியை நல்லா பார்த்துட்டு இருக்கார். ஸோ சென்ற முறையே ரொம்ப கஷ்டத்தில் தான் ஜெயிச்சார். எனவே இந்த முறை அவருடைய பாஷையில் சொன்னால் இந்த செந்தில் பாலாஜி என்ற கரூர் மாடு கரூரில் விலை போகாதுன்னு கோயம்புத்தூர் போனார். சரி, கோயம்புத்தூருக்கு தான் போகிறார். அவர் ரொம்ப நம்பிக்கையாக போனார்னு நினைக்கிறீங்களா? அவர் எந்த கட்சியில் இருக்கார் இப்போது? ஏன்னா திமுக. ஏன்னா அதுக்கு முன்னாடி 5 கட்சியில் இருந்தார்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு, 5 கட்சி அமாவாசைன்னு. ஸோ அதனால இப்போ நீங்கள் கோயம்புத்தூர் திமுகவில் போனால் கோயம்புத்தூர் திமுககாரன் நம்பிட்டு போனோம். ஆனால் அவர் 18 சுயேட்சையை நிறுத்தி வச்சுருக்காங்க. 18 பேரும் கரூர் அட்ரஸ், 18 பேரில் பெரும்பாலும் ஒரே நோட்டரி கிட்ட அவங்களுடைய இதில் ஸ்டாம்ப் வாங்கியிருக்கு. அப்போ கோயம்புத்தூர் திமுககாரனை நீ நம்பலை. அப்புறம் எதுக்கு 18 பேரை நிற்க வைக்கிற? பழைய காலத்துலலாம் எப்படின்னா, ஓட்டு என்றப்பெல்லாம் மேனுவல் மிக்ஸ் பண்ணுறதை பார்த்து செக் பண்ணுறதுக்கெல்லாம் நிறைய சுயேட்சையை நிறுத்தி வச்சா நிறைய ஏஜென்ட் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் இல்லை, மிஷினை ப்ரெஸ் பண்ணுறது தான் இருக்குது. ஸோ அதிகமாக எதுக்கு நிற்க வச்சாருன்னே புரியல. ஸோ இது எல்லாமே இன்னொன்று சீட்டுக்கு தேர்ந்தெடுக்கிறப்பவே ஏற்கனவே நீங்கள் ஜெயிச்ச தொகுதியாக தோற்ற தொகுதியாக எப்படி செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தா, இந்த கோவை தெற்குங்கிறது சென்ற முறை வானதி அவர்கள் வெறும் 3000 ஓட்டில் கமலஹாசனை தோக்கடிச்சாங்க. ஆனால் நீங்கள் டீட்டெயில் பாஜக ஜெயிச்ச தொகுதியை எடுத்தார் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வானதி அவர்களை விட இவர் கிட்டத்தட்ட 45,000 வாக்கு வாங்கியிருந்தார் நம்ம கமல். ஆனால் இன்னொரு 43,000 வாக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் வாங்கியிருந்தார். ஸோ இவங்க 2 பேரையும் கூட்டினா 40,000 ஓட்டில் திமுக ஜெயிக்கும். அதுக்கும் இன்னும் காரணம் என்னன்னு சொன்னால், நேற்றைய தினம் ஜனநாயகன் படம் சின்ன பிட்ஸோ இல்லை ஃபுல் படமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதில் ஒரு சில காட்சிகள் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பல பேட்டிகள், திமுக ஆதரவு பேட்டிகள், முஸ்லீம்களை பேட்டி எடுத்து அந்த படத்தை தடை பண்ணணும் அப்படின்லாம் தடா ரஹீம் போன்றவர்கள் பேட்டி ஓடிட்டு இருக்கு. ஏன் சார் அந்த வாக்குகளை போகாம தடுக்கிறதுக்காக? இல்லை, நான் வரேன். அது அடுத்தது வச்சுப்போம். போன முறை இவருடைய விஸ்வரூபம் இல்லை இந்த படத்துக்காக இவரை எதிர்த்து முஸ்லீம்கள் போடக்கூடாது என்று காங்கிரஸுக்கு போட்டாங்க.
ஸோ அந்த தொகுதியில் 29,000 முஸ்லீம்கள் இருக்காங்க, ஒரு 18,000 கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. ஸோ கிறிஸ்தவர்கள் கமல்ஹாசனுக்கு போட்டாங்க, முஸ்லீம்கள் இவங்க போட்டாங்க. இப்போ ரெண்டுமே ஒன்று சேர்ந்தா செந்தில் பாலாஜி நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். ஆனால் இது தெரிஞ்சு நடந்ததா என்னன்னு தெரியாது. ஏன்னா வானதி சீனிவாசன் இங்கே நிற்காம பக்கத்தில் இருக்கிற கோவை வடக்குக்கு போயிட்டாங்க. கோவை வடக்கு சென்ற முறை எம்எல்ஏவாக இருந்த அம்மன் அர்ஜுனன் என்ற திரு இபிஎஸ்க்கு மிக நெருக்கமான ஒரு முன்னாள் எம்எல்ஏ இங்கே மாறி இருக்கார். ஆனால் முதல்ல வந்த செய்தி என்ன சொல்லுச்சுன்னா, அம்மன் அர்ஜுனன் நான் இங்கே நிற்கணும்னு கேட்டு மாற்றிக்கிட்டார் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, நம்ம மீடியாவுக்கெலாம், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியாவுக்கு ஒரு அழகான பேர் இருக்குல்ல, எட்டப்பன் மீடியான்னு. நான் டீசெண்டாக எட்டப்பன் மீடியான்னு சொல்கிறேன். மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஆர்எஸ்பி மீடியாம்பாங்க. சரியா? ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, செந்தில் பாலாஜி இங்கே நிற்க போகிறாருங்கிறது வானதிக்கு தெரிஞ்சு தான் அங்கே போனான்னு பயந்து போயிட்டாங்க. ஆனால் அம்மன் அர்ஜுனன் நிற்கணும்னு கேட்டுக்கொண்டாருந்தா மாற்றப்பட்டதுன்னாங்க. இப்போது இந்த அம்மன் அர்ஜுனன் மிகப்பெரிய ஃபீல்டு ஒர்க்கர். இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெறுவது அவ்வளவு எளிதில்லை. இதையெல்லாம் தாண்டி முந்தானத்து எனக்கு வந்தது, நைட்டில் போய் கிஃப்ட் எல்லாம் வீடு வீடாக போடுறாங்கன்னு சில வீடியோக்கள் எடுத்திருக்காங்க. நேற்றைய தினம் 8,000 ரூபா கூப்பன், ஸ்டாலின் ஃபோட்டோ போட்டு 8,000 ரூபா கூப்பன் கொடுத்துருக்காங்க. அதை கைப்பற்றி இவங்க வழக்கம் போட்டிருக்கு இன்றைக்கி இடி. எனக்கு வருகிற செய்திகள், இவர் 2016 என்னமோ அரவக்குறிச்சி தொகுதியில் நின்ன பொழுது அங்கு மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னு அந்த தேர்தலை தள்ளி வச்சு அப்புறம் இடைத்தேர்தல் நடந்துச்சு. கோவை தெற்கினுடைய தேர்தல் ரத்தாகிறதுக்கு வாய்ப்புகள் இன்னும் இருக்கிறது. அதனால் செந்தில் பாலாஜி இதை வந்ததுனால கோவையே ஜெயிச்சுருவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கவுண்டம்பாளையம், இந்த பக்கம் இருக்கிற சூலூர் ரெண்டையும் காங்கிரஸ் கொடுத்துட்டாங்க. இவர் வந்துட்டார், எல்லா சீட்டையும் எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொன்னால் எல்லாத்தையும் இவங்க தானே வச்சுருக்கணும். ஸோ கோவை வடக்கு இந்த கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா, இந்த மேட்டுப்பாளையம் ரோட்டில் போனீங்கன்னா கவுண்டம்பாளையம் வருது, இந்த பக்கம் போனீங்கன்னா சூலூர் வருது, அவினாசி ரோடு சைடு போனீங்கன்னா. ஸோ இது ரெண்டையும் காங்கிரஸுக்கு தள்ளி விட்டுருக்காங்க. ரெண்டுமே டெபாசிட்டே போகுது காங்கிரஸ். ஸோ செந்தில் பாலாஜி கோயம்புத்தூர் வந்திருக்கிறதுங்கிறது, கரூரில் அவர் விலை போக மாட்டார். அல்லது அந்த கரூர் வழக்கில், ஏன்னா நமக்கு வர தகவல்களே இப்படி இருக்கிறப்ப இத்தனை கேஸு நான் படிப்பேன்னு உங்களுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி சிபிஐயில் என்ன நடக்குதுங்கிற வரைக்கும் சோர்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த வழக்கில் அவர் மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடும் சார்ஜ் ஷீட்டில் என்று, ஆதாரங்கள் இருப்பதாக இருக்கக்கூடும் என்று பயந்து தான் இப்போ இதில் நிற்கிறாரு. பட் அவர் செய்கின்ற தகுடுதத்தங்கள் அந்த தேர்தலை தள்ளி வைப்பதற்கு கூட வாய்ப்பு இருப்பதாக கோவையிலிருந்து செய்திகள் வருகிறது. ஏன்னா இந்த கரூர் விஷயம் தொடர்பாக, கரூர் இல்லை, அங்கே அவர் வீடு வீடாக கவரில் போய் கிஃப்ட் போடுறாங்களாம் முறைகேடுகளுக்காக. ஏன்னா இப்போ இதில் 2019 தேர்தலில், வேலூர் தேர்தலில் கவுண்டர்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி தஞ்சாவூரும் அரவக்குறிச்சியும் தள்ளி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ செந்தில் பாலாஜி தேர்தல் நடந்தாலே அந்த தொகுதி வெற்றி பெறுவார் என்பது மிக சிக்கல். பட் நடத்தாமல் தள்ளி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இப்போதைய நிலை. அப்போ இது ஒரு சிக்கலாக இருக்கப்போ அவருக்கு இன்னும் அந்த கரூர் விசாரணையும் சில நாட்களில் வரவிருக்கு. அந்த ஷார்ட் ஷீட்டில் இவரோட பெயரும் இருக்குமா சார் செந்தில் பாலாஜி? அதாவது விஜய் தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, அந்த சம்பவம் நடந்த பொழுது உங்களுக்கு அதுக்கு முன்னாடி 2 குழி பக்கத்தில் தோண்டி வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்து 2வது நாள் மூடி வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்தது கரெக்டாக அவர் அந்த பாட்டு பாடினால 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்கு 10, அந்த பாட்டு பாடின உடனே கரண்ட் ஆஃப் ஆகி ஒரு சின்ன தள்ளுமுள்ளு நடந்தது. போலீஸ் தடியடி ஆரம்பிச்சது. அப்போ அந்த குழியிலெல்லாம் விழுந்தது, ஜென்ரேட்டர் பக்கத்தில் விழுந்ததுலாம் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே சதிவாக இதில் ஒரு கெமிக்கலும் ஸ்ப்ரே பண்ணதாக சொல்லப்பட்டது. அந்த கரூருடைய மாவட்ட செயலாளர் யார் அரெஸ்ட் ஆனாரோ அவருடைய மனைவி யூடியூப் பேட்டியில், நானும் அங்கே தான் இருந்தேன், எனக்கு மயக்கம் அடிக்கிற மாதிரி கெமிக்கல் ஸ்மெல் வந்துச்சு, என்ன பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனவங்கெல்லாம் வெளியில் பாடியாக தான் வந்தாங்க, நல்ல வேலையாக என்னை கூட்டிகிட்டு போனாங்கன்னாங்க. ஸோ இந்த விஷயங்களுக்கு எல்லாம் ஆதாரங்கள் இன்னும் கொடுத்துருந்தா, இது யூடியூப்பில் அடுத்த நாள் பேசினது, அதுக்கு இன்னும் ஆதாரங்கள் தாவேக்கா கொடுத்துருந்தா, அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஒரே ராத்திரிக்குள்ளே நடத்தினது, இது போல் பல விஷயங்கள் செந்தில் பாலாஜி தரப்புலேருந்து. இன்னும் சொல்ல போனால் 10 ஆம்புலன்ஸ், இப்போ இன்றைக்கி ஆம்புலன்ஸ் ரோட்டில் பார்க்குறீங்களா, ஆம்புலன்ஸில் ஏதாவது கட்சி பேர்லாம் இருக்குதா? திமுக மருத்துவ அணின்னு 10 ஆம்புலன்ஸு இப்போ இதோட போர்டோட அடுத்த அரை மணி நேரத்தில் இருந்துச்சான். அப்போ முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்களா? ஏன்னா உங்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருக்கோம், ட்வீட் அன்றைக்கி 7 மணிக்கு சம்பவம்னா 3 மணிக்கு ட்வீட்டு இன்றைக்கி கும்பகோணம் மகாமகம் போல் நடக்க இருக்கிறதுன்னு செந்தில் பாலாஜியுடைய நெருக்கி. அப்போ இந்த ஆம்புலன்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு சின்ன சம்பவம், நான் இந்த அளவுக்கெல்லாம் 41 பேரை கொலை பண்ணுறலாம் திட்டம் யாருமே போட மாட்டாங்க. அது விஜய் தரப்பாக இருக்கட்டும் இவங்க. ஆனால் நம்மளை எதிர்த்து பேசுகிற
விஜய்க்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதமான சம்பவத்தை ட்ரை பண்ணி ஆம்புலன்ஸையும் ரெடி, ஏன்னா 10 ஆம்புலன்ஸில் இது வச்சுருந்தாங்களாம் திமுக மருத்துவ அணின்னு. அது எப்படி வந்துச்சு? இது எல்லாத்துக்கும் கேள்வி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்னொன்று சொன்னால், நீங்களும் நானும் கிராமத்தான் தான், ஒரு பேட்டி பேசிட்டு வெளில வந்தேன்னு வச்சுக்கோங்க, சிரிச்சுக்கிட்டே வந்தால் என்ன சொல்லுவோம்? நல்லா இல்லை, பரீட்சை எழுதிட்டு வந்தால் நல்லா எழுதிட்டு வந்தால் நல்லா எழுதுமா, அதே சரியாக எழுதலைன்னா நம்ம மூஞ்சியை பேய் எறிஞ்ச மாதிரி இருக்குன்ட்டு. திரு விஜய் அவர்கள் சிபிஐ டெல்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தப்புறம் ரொம்ப சந்தோஷமாக கார் மேலே ஏறி அங்கே ஒரு இது பண்ணி காட்டார். அதே செந்தில் பாலாஜி எதுவும் பேசாமல் பேயறைந்த முகத்துடன் வந்தது. அதனால் அவருக்கு நிச்சயமாக அந்த ரிப்போர்ட்டில் ஏதாவது பாதகமான விஷயங்கள் இருக்குங்கிறதுனால தான் அவர் கரூர்ல இருந்து இதுக்கு போயிருக்கார். எனவே இப்போ கோவை எலெக்ஷன் நடக்குமா? நடந்தாலும் இப்போ இந்த சார்ஜ் ஷீட் கரூரில் மாத்திரம் பாதிக்காது, அவங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பாதிக்கலாம்ல. இன்னும் சொல்ல போனால் ஆதாரங்களோடு கரூர் சம்பவம் முடிஞ்சு அடுத்த ஒரு நாள்லேயே என்னமோ ஒரு 2 பெண்கள் பேட்டி கொடுத்துருந்தாங்க, அந்த குழந்தைகள் இருந்தவங்க. என் குழந்தை போனாலும் நான் தலைவரை பக்கத்துல இருந்து பார்த்தேன்னு சொன்னேன். அந்த வீடியோக்களை கோயம்புத்தூர், ஈரோடு மற்றும் கேரளா முழுக்க அட்வர்டைஸ் பண்ணுறதுக்காக 30 லட்சம் ரூபாயை பெண் நிறுவனம் செலவு பண்ணிச்சு. ஏன்னா காங்கிரஸோட கூட்டணி போடாதுன்னு கேரளாவில். இங்கே சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஸ்ப்ரெட் பண்ணாங்க கரூரில். இதுக்கு 30 லட்சம் பண்ணாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணாங்க? இதெல்லாம் ஆதாரத்தோடு நெட்டில் வந்தது. திரு செந்தில் பாலாஜி விஜய் சிபிஐலேருந்து வெளில வரப்போ மூஞ்சி நம்ம பாஷையில் பேயறிஞ்சு கிடஞ்சிது. ஸோ இப்போ இந்த அறிக்கை வந்தால் கரூரில் மாத்திரம்தான் தோப்பாரா? கோயம்புத்தூர்லேயும் தோக்கலாம். ஏன்னா 1991 ராஜீவ்காந்தி மரணம் நடந்த பிறகு அதுக்கு கருணாநிதியுடைய திமுகவுக்கு தொடர்பு இருக்குமான்னு வந்தப்ப திமுக 2 சீட்டு தான் ஜெயிச்சாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக. ஒரு சீட்டு எக்மோரில் பருதி இளம்பழுதி, 2வது சீட்டு துறைமுகம் திரு கருணாநிதி சீட்டு. மீதி அத்தனை அமைச்சர்களும் எல்லாரும் தோத்தாங்க. ஸோ இந்த அறிக்கையில் என்ன இருக்குன்னு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய சதி இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனாலும் தாவேகா தரப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இதை சொல்லி இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட ஆதாரம் இருக்கும். இந்த ரிப்போர்ட் வந்தால் அதில் செந்தில் பாலாஜி தொடர்பு என்ன, அடுத்த நாள் அவரே தான் பேட்டியும் கொடுத்தாரு. ஸோ அந்த அவர் கொடுத்த பேட்டியில் எந்த வீடியோ காட்டினாங்களோ அதை எடுத்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அமுதா அவங்க மெட்ராஸில் பேட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு உள் தொடர்பாக காட்டுது. இதற்கு ஒரு கன்வின்சிங் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டோ எவிடன்ஸையோ தாவேகா கொடுத்திருந்தால் அடுத்த 3 நாள் 4 நாளில் வர இருக்கிற அந்த சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் நிச்சயமாக செந்தில் பாலாஜிக்கும் திமுகவிற்கும் மிகப்பெரிய பின்னடைவு வரலாம். அது இந்த தேர்தலில் வந்து பாதிக்கும்னு சொல்றீங்களா? இல்லை, என்ன இருக்குன்னு தெரியாதுமா. பட் தாவேகா அந்த இது இருந்தால் கண்டிப்பாக இருக்குமா. இது வந்து ஒரு எதிர்கட்சிக்காரன் கூட்டம் போட்டால் நாங்கள் ஏதாவது பண்ணுவோம். ஏன்னா அதுக்கப்புறம் சமீபத்தில் நம்ம இவருடைய ஆதவர்ஜுனா கூட்டத்தில் பாட்டில் ஏதோ எரிஞ்சாங்கன்னு வந்துச்சு. ஏன்னா திமுகனாலே சோடா பாட்டில் எரியறது, சைக்கிள் செயின் வீசுறதுலாம் ஒரு காலத்தில் இருந்தது. இப்போ மாறிடுச்சுங்கிற நிலைமையில் மீண்டும் இது நடக்குதுங்கிறதுக்கு இது எல்லாம் லிங்க் பண்ணி போச்சுன்னா திமுகவுக்கு பெரிய பாதிப்பு வரலாம். தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி.